ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேங்க. இன்றைக்கி உங்களுக்காக ஒரு நல்ல முக்கியமான ரீடிங் தாங்க வந்திருக்கு. இந்த ரீடிங்கை பார்க்குற உங்களில் சில பேருக்கு கடந்த சில நாட்களாகவே மனசுக்குள்ளே ஒரு விஷயம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கலாம். என்ன நடக்க போகுது அடுத்து, அவர் என்ன நினைக்கிறாரு, நான் இவ்வளோ முயற்சி பண்ணியும் ஏன் இப்படி ஆயிடுச்சு, நான் விட்டுடலாமா இந்த ரிலேஷன்ஷிப்பை, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கலாமா இதுக்காக அப்படின்னு ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கலாங்க. குறிப்பாக ஒரு உறவு சம்மந்தப்பட்ட விஷயம் உங்கள் மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. வெளியில் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலேயே உங்கள் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்குங்க. அதனால் இந்த ரீடிங் உங்களுக்கு வந்திருந்துச்சுன்னா அமைதியாக இருந்து முழுசாக கேளுங்க. ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் போக போக இந்த விஷயம் எங்கே போகுது, அடுத்து என்ன மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுன்றதெல்லாம் தெளிவாக வருதுங்க. உங்கள் வாழ்க்கையோட பொருந்துகிற விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி பொருந்தாத விஷயங்களை விட்டுடுங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல இப்போ உங்கள் நிலையை பார்க்கலாங்க. உங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல உங்களை பற்றி பார்க்கும்போது நீங்கள் மனசார ஒருத்தரை ரொம்ப உண்மையாக நேசிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. உண்மையாக நேசிக்கலைன்னா நம்ம இந்த ரீடிங்கெல்லாம் தேடி தேடி பார்க்க மாட்டோம்லங்க. அப்படி அப்படியே தொடர்ந்து நமக்கு இது என்ன, இது பேசினா என்ன பேசலைன்னா என்ன, நமக்கு யார் பேசுகிறாங்களோ அவங்க கூட பேசலாம், நம்ம போயிட்டே இருப்போம். ஒருத்தர் பேசலை, நம்ம உண்மையாக லவ் பண்ணியும் இந்த மாதிரி ஆயிட்டோன்னு தெரிஞ்சாதானங்க மனசாறுதலுக்காக இந்த மாதிரி ரீடிங்கெல்லாம் தேடி தேடி நம்ம பார்க்குறோம். அதை தான் சொல்லுது. இந்த உறவு உங்களுக்கு சாதாரணமான ஒரு பழக்கம் கிடையாது. அந்த மனிதரோட நீங்கள் பேசுறது, அவரை நினைக்கிறது, அவரோட எதிர்காலத்தையும் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே மாறி இருக்குங்க. ஆனால் இப்போது அந்த உறவில் ஒரு இடைவெளி வந்திருக்கு. முன்னாடி இருந்த மாதிரி பேச முடியலை, முன்னாடி இருந்த நெருக்கம் உங்களுக்குள்ளே இல்லை. சில நேரம் பேசினா கூட மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று தடுக்கிற மாதிரி இருக்குங்க. இதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் மட்டும்தான் இந்த உறவை பிடிச்சிக்கிட்டு இருக்கேனா, நான் தான் மெசேஜ் பண்ணணும், நான் தான் ஃபோன் பண்ணணும், நானாகவே எல்லாம் பண்ணணும், அப்போ நான் மட்டும்தான் இந்த உறவு வேணும்னு நினைக்கிறேனா, அவர் நினைக்கலையா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம். அதுதான் இப்போ உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குங்க. உங்களை கஷ்டப்படுத்தின விஷயம் என்னன்னு பார்ப்போமா? இந்த உறவுக்காக நீங்கள் நிறைய தாங்கியிருக்கீங்க மீன்ஸ் கஷ்டப்பட்டுருக்கீங்க ரொம்ப. சில விஷயங்கள் சொல்லாமல் விட்டுருக்கலாம், சில நேரம் கோபம் வந்தாலும் அமைதியாக இருந்திருக்கலாம். சரி இப்போ வேணாம் கொஞ்ச நாள் போகட்டும்னு விட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த விட்டு கொடுப்புகள் எல்லாமே சேர்ந்து 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 இப்போ உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு சுமையாக மாறி இருக்குங்க. எல்லாத்தையுமே நீங்கள் தான் விட்டு கொடுத்துருக்கீங்க. ஒரு ப்ராப்ளம் வரும், சரி போகட்டும் அடுத்த டைம் சரியாயிடும். சரி ஒரு ப்ராப்ளம் வரும், மன்னிச்சிடலாம் போதும் அடுத்த டைம் சரியாயிடும். ஒரு கட்டத்தில் எதுக்காக நான் மட்டும் இவ்வளவு யோசிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கலாம். அதனால தான் இப்போ உங்கள் மனசு ரொம்ப சோர்வாயிருச்சுங்க. மனசு சோர்ந்து போயிடுச்சு, உடம்பு சோர்வாகலை. நீங்கள் அந்த மனிதரை மறக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் மறக்க முடியல. அதே நேரம் அவரை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கவும் உங்களுக்கு சோர்வா இருக்கு. என்னடா இது வாழ்க்கை, எவ்வளோ நாள் இதுக்காக சரியாயிரும் காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு மனசே வெறுத்து போச்சு. அவருடைய பக்கம் என்ன இப்போ நடந்திருக்கலான்னு பார்க்கலாமா? இப்போ அந்த இன்னொரு நபருடைய நிலையை பார்த்தோன்னா அவருக்கும் உங்களை பற்றின எண்ணமெல்லாம் இருக்குங்க. ஆனால் அவருடைய மனசு ரொம்ப நேராக போகலை. ஒரு பக்கம் உங்களை நினைக்கிறாரு, இன்னொரு பக்கம் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள், பொறுப்புகள், பயங்கள், குழப்பங்கள் அவரை பின்னாடி இழுத்துட்டு இருக்கு. அதனால தான் அவருடைய நடவடிக்கையில் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஒரு நாள் நெருக்கமாக இருப்பார், அடுத்த நாள் திடீர்னு விலகி போயிடுவார். ஒரு நேரம் பேசணும்னு நினைப்பார், அடுத்த நேரம் இப்போ பேச வேணாம்னு தன்னைத்தானே நிறுத்திக்குவார். இதனால் நீங்கள் இவருக்கு உண்மையிலே என்ன தான் வேணும், ஒரு நாள் பேசுகிறாரு ஒரு நாள் பேசலை அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் வந்திருக்கலாம். அவருக்கே முழுசாக தெளிவில்லாத நிலை தான் இங்கே தெரியுதுங்க. அடுத்து திடீர்னு வரக்கூடிய மாற்றம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஆனால் இங்கே ஒரு விஷயம் ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த நிலை இப்படியே நீண்ட நாட்கள் போகாதுங்க. திடீர்னு ஒரு பக்கம் மாற்றம் வருது. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு செய்தி வரலாம், ஒரு ஃபோன் கால் வரலாம், அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு மறுபடியும் பேச ஆரம்பிக்கலாங்க. அந்த நபர் தன்னுடைய மனசுக்குள்ளே இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் காட்ட ஆரம்பிக்க போகிறாரு. அது உடனே பெரிய காதல் பேச்சாக இருக்கக்கூடிய அவசியம் இல்லைங்க. சாதாரணமாக ஒரு எப்படி இருக்க, என்ன பண்ணுற, ரொம்ப நாள் ஆச்சு பேசிட்டு அப்படின்னு ஒரு சின்ன பேச்சாக கூட ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த சின்ன தொடர்புக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்குங்க. ஏன்னா நீண்ட நாட்களாகவே அமைதியாக இருந்த ஒரு உறவு மறுபடியும் அசைய ஆரம்பிக்குதுங்க. இரவு நேரத்தில் அதிகமாக யோசிக்கிறவங்க இருக்காங்க இந்த ரீடிங்கில். இந்த இடத்துல உங்களை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் வருதுங்க.
நீங்கள் இரவு நேரத்தில் அதிகமாக யோசிக்கிறவங்களா இருக்கலாம். பகல் நேரத்தில் வேலை, வீட்டு விஷயம், மற்றவங்களோட பேசுறது அப்படின்னு கவனம் திரும்பிடும். ஆனால் இரவு வந்ததும் அவரோட நினைவு, அவர்கிட்ட பேசின வார்த்தைகள், அவர் செஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயம், அவர் ஏன் இப்படி நடந்துக்கிட்டாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், மறுபடியும் பேசுவாரா, என்ன மறந்துடுவாரோ, இப்படி கேள்விகள் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கலாம் நைட்டு ஃபுல்லாக. சில பேருக்கு தூக்கம் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. ஒருத்தர் உங்களை விட்டுட்டு கொஞ்சம் தூரமாக போறாருன்னா அதுவே உங்கள் மதிப்பு குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம உங்களுக்கு திரும்ப வரக்கூடிய நம்பிக்கை ஒன்று இருக்குங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் வருது. அது காதல் விஷயமா இருக்கலாம், இல்லை வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை பண விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் குறிப்பாக இந்த வாசிப்பை பார்க்குற பல பேருக்கு மனசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு புதிய வாய்ப்பு வருதுங்க. நீங்கள் ஏற்கனவே இழந்துட்டோன்னு நினச்ச ஒரு விஷயம் மறுபடியும் உங்கள் முன்னாடி வந்து நிற்கலாங்க. ஆனால் இந்த முறை ஒரு வித்தியாசம் இருக்குது. முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சரி பண்ண முயற்சி பண்ணியிருக்கலாம். இப்போ அப்படி கிடையாது. இந்த முறை எதிர்பக்கத்துலேருந்து ஒரு முயற்சி வரணும். அதுதான் இப்போ உங்களுக்கு முக்கியமாக இருக்குது. இனிமேல் நான் எஃபெக்ட் போட மாட்டேன், அந்த பக்கத்துலேருந்து எஃபெக்ட் வேணும், நானே எப்போ பார்த்தாலும் நான் போட்டுட்ருக்க முடியுமான்னு ஒரு கெத்தோடு நிற்கிறீங்க. இப்போது பணம், வேலை விஷயத்தில் நல்ல மாற்றம் வருதுங்க. காதல் விஷயத்தோட மட்டும் இந்த ரீடிங் நிற்கலை. பணம், வேலை, வாழ்க்கை நிலைப்படுத்துகிற விஷயத்துலையும் நல்ல முன்னேற்றம் வருதுங்க. சில பேருக்கு புதுசாக ஒரு வேலை வாய்ப்பு வரலாம். சில பேருக்கு ஏற்கனவே பேசிட்டு இருந்த ஒரு வேலை முடிவுக்கு வரலாம். சில பேருக்கு பணம் வர வேண்டிய இடத்துல இருந்து பணம் வரலாம். நீங்கள் ரொம்ப நாளாக இது எப்போ சரியாகும்னு நினச்ச ஒரு பொருளாதார விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்குதுங்க. அதனால் காதல் விஷயம் மட்டும் நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையோட மற்ற பகுதிகளை மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்ப கட்ட ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இதுங்க. ஒரு முக்கியமான முடிவு சொல்லணும். இங்கே உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலை வருதுங்க. ஒருத்தரை நேசிக்கிறது வேற விஷயம், அவருக்காக உங்களை நீங்களே இழக்கிறது வேற விஷயம். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீங்கள் இது வரைக்கும் நிறைய காத்திருந்திருக்கலாம், நிறைய பொறுத்திருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. அவர் என்ன செய்கிறாருன்றதை மட்டும் பாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்றதை மட்டும் நம்பாதீங்க. முயற்சி செய்கிறாரா, செயலை கவனிங்கன்னு சொல்கிறாங்க இந்த கார்டு. அவர் சொல்கிறத மட்டுமே நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு. முயற்சி செய்கிறாரா, உங்களை மதிக்கிறாரா, தொடர்ந்து இருக்காரா, ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் இல்லாமல் திடீர்னு நோ கான்டாக்ட் போகாமல் என்ன காரணம்னே தெரியாமல் அவர் பேசாமல் போயிடுறது, அதை நினச்சி என்ன ஆயிருக்குமோ எதனால் பேசலை நீங்கள் குழம்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு அவர் என்ன செயலில் காட்டுறாருன்றதை மட்டும் தொடர்ந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு சரியான பதில் கிடைக்குமா. அந்த கார்டு அதை தான் சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையை திரும்ப உங்கள் கைக்குள்ளே வருதுங்க. இப்போது இந்த ரீடிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, கடைசியில் உங்கள் சக்தி உங்கள் கைக்கே திரும்பி வருது. முன்னாடியெல்லாம் அவர் பேசுவார், அவர் வருவாரா, அவர் என்ன நினைக்கிறாருன்னு அவரை சுற்றியே உங்கள் மனசு இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே எனக்கு என்ன வேணும்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அது ரொம்ப பெரிய மாற்றம் இல்லையா உங்களுக்கு. நீங்கள் உங்களை மீண்டும் கவனிக்க ஆரம்பிங்க. உங்கள் தோற்றம், உங்கள் வேலை, உங்கள் பணம், உங்கள் எதிர்காலம், உங்கள் சந்தோஷம் இதெல்லாம் முக்கியம்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போது அந்த நேரத்தில் தான் மற்றவங்களும் உங்கள் மதிப்பை உணர ஆரம்பிப்பாங்க. அடுத்து நம்ம இந்த மொத்த ரீடிங்கோட முடிவு என்ன தெரியுமா. இப்போ இந்த முழு ரீடிங்கையும் சேர்ந்து பார்த்தா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போன இடத்துல இல்லை. ஒரு பழைய அத்தியாயம் முடிஞ்சு அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கிற இடத்துல தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. கடந்த காலத்தில் உங்களை காயப்படுத்திய விஷயம் இருக்கலாம். ஒருத்தர் உங்களை விட்டுட்டு விலகி இருக்கலாம். ஒரு உறவு பாதியில் நின்று போயிருக்கலாம். ஆனால் அதனால் உங்கள் வாழ்க்கையும் அங்கேயே நின்றுடுச்சுன்னு அவசியம் கிடையாதுங்க. மறுபடியும் ஒரு தொடர்பு வரலாம், மறுபடியும் ஒரு வாய்ப்பு வரலாம், மறுபடியும் ஒரு சந்தோஷம் வரலாம். ஆனால் இந்த முறை உங்களை இழந்து யாரையும் நீங்கள் பெறாதீங்கன்னு சொல்கிறாங்க. உங்களை மதிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே முன்னாடி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வர வேண்டிய நல்லது உங்களை தேடி கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லணுங்க. நீங்கள் இப்போ யாருக்காக காத்திருந்தாலுமே சரி, அந்த காத்திருப்பு உங்களை உடைச்சிடக்கூடாது. ஒருத்தர் வரணும்னா வரட்டும், பேசணும்னா பேசட்டும், மன்னிப்பு கேட்கணும்னா கேட்கட்டும். ஆனால் நீங்கள் மேன்வெல் உங்கள் வாழ்க்கையை மட்டும் வாழுங்க. ஏன்னா சில நேரம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஒரு மனிதர் திரும்பி வர்றது தான் நமக்கு வேணும்னு நினைப்போம். போனவர் நம்ம லைஃப்பில் திரும்பி வரணும் அப்படின்னு. ஏன்னா அவர் நம்ம ரிலேஷன்ஷிப்புக்காக இருக்க மாட்டோம். கடைசி வரைக்கும் இந்த போர்சன் நம்ம கூட இருக்கணும்னு நினைப்போம். எவ்வளோ பிரச்சனையை அதுக்காக ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் கடைசியில் நமக்கு கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா. அந்த மனிதர் இல்லாமலேயே நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுன்ற உணர்வு தான் கடைசியில் நமக்கு பரிசாக இருக்கும். அதுதான் இந்த ரீடிங்கோட முக்கியமான செய்தி. இந்த ரீடிங்கோட தொடர்பு
தொடர்பு வரக்கூடிய அதிகமான ராசிகள் என்னன்னு பார்த்தோம்னா மேசம், சிம்மம், தனுசு ராசிக்காரங்க ஒரு பக்கம் இருக்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்ப ராசிக்காரங்களுக்கும் இந்த வாசிப்பு நல்லா பொருந்தலாங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் நட்சத்திரத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த ரீடிங்க்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. உங்கள் ராசி இங்கே சொல்லலைன்னாலும் கவலைப்படாதீங்க. உங்கள் மனசுக்குள்ளே நடந்த கதை இதோட பொருந்துச்சுன்னா அதுதான் இங்கே ரொம்ப முக்கியங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த ரீடிங்கில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயமாவது உங்கள் லைஃப்பில் நடந்த மாதிரியே நான் சொல்லியிருந்தேன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதை பார்த்தே நான் என்ன உடம்பு சரியில்லைனாலும் என்ன ஆனாலும் நான் உங்களுக்கு ரீடிங் போடணும், என்னோடய வீடியோக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பேன். என்ன பார்க்குற கொஞ்சம் பேராவது, என்ன ஃபாலோ பண்ணுற கொஞ்சம் பேராவது எனக்காக எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு. இன்றைக்கெல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவரு. அதனாலையும் உங்களுக்கு நான் ரீடிங் போட்டுட்டு தான் இருக்கேன். அந்த கமெண்ட்டை படிக்கிறதுக்காகவே நான் டெய்லி வீடியோ போட்டுடுறேங்க. மனுஷனுக்கு மனுஷன் வந்து ஒரு ஆறுதல் தாங்க தேடுவோம். நம்ம உலகத்தில் எல்லாரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், உண்மையாக இருக்கிறவங்களுக்கு நமக்காக என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்கு தான் நம்ம எதிர்பார்ப்போம். சொந்தக்காரங்கிட்டையும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்ககிட்ட எதிர்பார்ப்போம். அது ஒரு விஷயம் மட்டும் நமக்கு என்றைக்குமே கிடைக்காது போல். அது எனக்கு தானா இல்லை உங்களுக்கும் அப்படி தானான்னு தெரியல. நீங்கள் இந்த ரீடிங்கில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் காத்திருக்கேன்னு மட்டும் எழுதுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் டெய்லி படிக்கிறேங்க. அதுதான் எனக்கு பெஸ்ட்டு மோட்டிவேஷனலாகவே இருக்குது. நாளைக்கு இன்னொரு புதிய ரீடிங்கோடு உங்களை சந்திக்கலாம். வணக்கங்க.